நான் ஓனர் மீட்டிங்லாம் நல்லா முடிஞ்சிட்டு இருக்கு போலியே. பேசியே டயர்ட் ஆயிட்டீங்க போல. இன்வெஸ்டரான டீலிங்லாம் ஓகே தானே? நான் இல்லைன்ட்டு என்ன மிஸ் பண்ணீங்களா? பக்கமா கையெழுத்து போட்டிருப்பீங்க. கையெல்லாம் வலி தானே? எப்படியோ உங்களுக்கு நல்லது நான் தான் சேர்த்தான். இந்த பாருங்க ஓனர், நான் யார் வாழ்க்கையும் கெடுதல்லாம் பண்ண மாட்டேன். ஏதோ உங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இங்க வந்தேன். உங்க அப்பா எனக்கு அவ்வளோ முக்கியம். நீங்க பெரிய ஆளு, பெரியத்துக்கு போவீங்க வருவீங்க. நான் சாதாரண லேபர் தானே, அது எனக்கே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி மீட்டிங்லாம் நான் வர முடியுமா? என்ன வரக்கூடாது. சரி ஓனர், எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியும்னு தோணல. ஏன் சொல்றேன்னா, இந்த சம்பளம் வேலை இதெல்லாம் தாண்டி மனுஷனுக்கு மரியாதைன்றது ரொம்ப முக்கியம்ல. அதை விட்டு குத்துட்டு எங்கேயும் வேலை செய்ய முடியாதுல்ல. நான் பெருசிட்ட சொல்லிட்டேன், நான் வேலையை விட்டு கிளம்புறேன்னு. இதுக்கப்புறம் முடியாதுப்பா. ஐயோ, இந்த மெக்கானிக் வேலையை பாக்குறதுக்கு சம்பளம் குத்திங்கன்னு வைங்க 1000 பேர் வருவானுங்க. நான் எதுக்கு? உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. ஏதாவது கண்டபடி பேசுவேன், தொந்தரவு பண்ணுவேன். தான் வேணாம் ஓனர். நீங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போங்க, கண்டிப்பா போவீங்க. அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன், அவள் தான். இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. டாடா பாய். எனக்கு ஏதோ தேவை இருந்தது வந்தேன், அவள் தான். என் வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் மிச்சம் பெண்டிங் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நாங்க இந்த கிளம்புறேன். யாருக்கும் எந்த இடமும் இருந்தாலும் அதுதான் உண்மை. ஓனர், ஓனர் எதுக்கு அழுவுறீங்க? ஏங்க 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 அழுவுறீங்க? ஏதோ தப்பா பேசிட்டேனா? அழாதீங்க ஓனர், அழாதீங்க ஓனர். ஓனர், அந்த பொறுக்கிட்டேன். யாரு? நவீன் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண சத்யா. ஒரு பொண்ணு முட்டி மோதி ஜெயிக்கணும்னு நினைச்சா அவகிட்ட இப்படிதான் நடந்துப்பாங்களா? ஏன் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவன் என் ஃப்ரெண்டு தானே, என் கூட படிச்சவன் தானே. அவனுக்கு எப்படி ஒரு தப்பான எண்ணம் வருது? அவங்க வீட்லயே பொம்பளைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களையும் அப்படிதான் பாப்பானா? ஓனர், என்னாச்சு சொல்லுங்க. தப்பு ஏன் மேலதான் சத்தியம். அவனை ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்படி போறவங்க வரவங்களை எல்லாம் கண்மூடித்தனமா நம்பனல்ல, அதுக்கு பலதான் இது. அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு நெருப்புக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. உடம்பெல்ல கோசுது சத்யா. இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல யாருமே இப்படி எல்லாம் பண்ணதில்ல சத்யா. ஒரு பொண்ணு நைட் டைம்ல மீட் பண்றதுக்கு தனியா போறானா அவனை எந்த அளவுக்கு நம்பி இருப்பா. ஆனா இவன் கூட வேணா இத்தனை நாள் டிராவல் பண்ணிருந்த. அசிங்கமா இருக்கு சத்யா. எங்க அம்மா இந்த பிசினஸ் வேண்டான்னு சொல்றாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் எதுக்கு இவளுக்கு இந்த வேலைன்னு யோசிக்கிறாங்க. அது எல்லாம் மீறி நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஏன் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்ப அம்மா பயந்தது உண்மை ஆயிடுச்சுல்ல. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி புருஷனை பிரிஞ்சு வாழக்கூடாதா? அப்படி வாழ்றவள இப்படிதான் தப்பா அப்ரோச் பண்ணுவாங்களா? ஓனர் ப்ளீஸ் ஓனர், அழாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. நீங்க அழுதீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இந்த பொறுக்கிக்காக நான் உன்னை தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு சத்யா. ஐயா ஓனர், முதல்ல கையை கை போடுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க முதல்ல கையை கை போடுங்க. கண்ணை தொடங்க ஓனர், தொடங்க ஓனர். அங்க இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துல அங்க வந்திருப்பேன். உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டு அந்த நாயை அங்கேயே அடிச்சு வாய்கெல்லாம் உடச்சிட்டு இருப்போம் ஓனர். சரி, நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, விடுங்க. நடந்ததெல்லாம் மறந்துடுங்க ஓனர். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி நீங்க சோகமா இருந்தீங்கன்னா உங்க அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன எதுன்னு கேட்பாங்க ஓனர். ரிலாக்ஸ் ஆகுங்க, அழாதீங்க ஓனர். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். வாங்க. இல்ல நான் அப்புறமா போறேன் சத்யா, இப்ப வேண்டாம். ஓனர், நீ இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா அதே யோசிச்சு இருப்பீங்க ஓனர். அது நல்லது இல்லை. நீங்க கிளம்புங்க, வாங்க. இதை பாருங்க,
அவன் தப்பு நீ இப்பயா தெரிஞ்சதுல, அதே சந்தோஷம்னு நினச்சிங்க. சரி, எதுவும் யோசிக்காதீங்க, வாங்க போகலாம். இங்கே இருக்க வேணாம், வாங்க போகலாம். எந்திரிங்க, வாங்க வாங்க உன. டேய் நவீன, எங்கடா இருக்கற? டேய் நவீன, வாடா வெளிய. வாடா வா. என்னப்பா அஞ்சலியோட கொடுக்க என்ன? கொடுக்கா சாவுடா. ஏய். ப்ளீஸ் சத்யா, என்ன விட்டு சத்யா. ஏய், இனிமே இந்த மாதிரி பண்ணுவியாடா? சொல்லு சத்யா, எந்த பொண்ணுகிட்டே அந்த மாதிரி தப்பா நடந்துப்பியா? பண்ண மாட்டேன். தப்பா நடந்துக்கணும் எந்த பொண்ணுகிட்டயும் நினைப்பு கூட மாட்டேன். ஒதுக்கி நாயே நான் பண்ண சாவ தப்புதான். வச்சிருடா. ஏய், என்ன மன்னிச்சிரு. அஞ்சலி யாருன்னு தெரியுமாடா? அந்த மாதிரி பொண்ணு நினைச்சியா? ஆனா ஓனர் அப்படி கிடையாதுடா, கடவுள் மாதிரிடா. ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா அதுல இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சொகுசுக்காகவே மட்டும் வாழ்ற நிறைய பொண்ணுங்க இருக்காங்கடா. என் ஓனர் அப்படி கிடையாதுடா. எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தான் சொந்த கால்ல நிக்கணும்னு, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு போராடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுடா. எப்படிடா டேய் அவங்க கிட்ட போய் தப்பா நடந்துக்கணும்னு பாத்துக்கிற? உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சாங்க தெரியுமா? உன்னை எவ்வளவு நம்புறாங்க தெரியுமா? நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. டேய், அவங்க இன்னொருத்தனோட பொண்டாட்டிடா, அதுவும் இப்ப கர்ப்பமா இருக்காங்க. மனசாட்சியே இல்லல்ல. எப்படிடா உன்னால கேவலமா நடந்துக்க முடிஞ்சது? நீ எல்லாம் மனுஷன் தானே? மனுஷன் தானே? மிருகத்தோட கேவலமா நடந்துக்கிற? சாவுடா துரோகி. எந்திரா. இந்த பாரு, நான் இனிமே இந்த இடத்துல பார்த்தத்திலே அறுத்து போட்டு என்னது பண்றது? எனக்கு கொன்றாத.